ஹலோங்க. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா வெறும் 2 to 4% தான். ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. ஆனால் இதனோட பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எந்த டைம் வேணாலும் டக்குன்னு அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்டை அலோகேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபண்டை மட்டும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். மற்றபடி பல்க் அமௌண்ட்டெல்லாம் அதில் வச்சுக்கூடாது. அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்த்தோன்னா ஆவரேஜான ரிட்டர்ன் வந்து 6 to 7% இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் லாக்கினோட வரும். ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த டெபாசிட்டை பிரேக் பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பிரேக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பெனால்ட்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, அதே சமயம் ரிட்டர்னும் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல க்ரிப் இருக்குது, நான் வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி நான் கரெக்டான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது வந்து க்ரோ ஆகும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரிஸ்க் கம்மி, ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் இது வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ எந்த டைமில் வந்து கரெக்டான ஃபண்ட்ஸில் மூவ் பண்ணணும், ரிஸ்க்கை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இது ஃபண்ட் மேனேஜர், அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டே வந்து உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.